வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் let us speak. இது வந்து 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இங்கிலீஷ் புக்கில் இருக்குது. பார்க்கலாமா? தலைப்பு என்னென்னா பேசுவோம். பாருங்கள் இவங்க எப்படி பேசுவாங்கன்னு பாருங்கள் இங்கிலீஷில். See how they speak at this situation and practice as if you were in that situation. அதாவது இந்த சிச்சுவேஷனுக்கு இவங்க எப்படி பேசுகிறாங்க, அதான் see பாருங்கள் how they speak, அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுபடி நீங்களும் உங்கள் சிச்சுவேஷன் தந்தாலும் நீங்கள் நினச்சினா பேச படிக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இந்த பாப்பா ஹலோ அங்கிள் ப்ளீஸ் கம்மின். அவங்க ஒரு ஆள் வந்திருக்காரு, அவங்கள அங்கிள் வாங்க, ப்ளீஸ் கம்மின்னா வாங்க. அடுத்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஹவர் யூ மொழி. ஹவர் யூ மொழின்னா அவள் பேர் வந்து மொழி, நீ எப்படி இருக்க, ஹவர் யூ எப்படி இருக்க அப்படின்னு கேட்காரு. அப்போ அவள் அதுக்கு என்ன சொல்கிறா, ஐ எம் ஃபைன் அங்கிள், நான் வந்து நல்லா இருக்கேன் மாமா, ப்ளீஸ் டேக் யுவர் சீட், நீங்கள் என்ன செய்யுங்க தயவுசு உட்காருங்க, வீட்டுக்கு வரவங்கள வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ வேர் இஸ் யுவர் டேட். அவர் என்ன சொல்கிறாரு, உட்கார சொன்னோடனே தேங்க்யூ சொல்லிட்டார். நம்மளும் எதுவும்னா நமக்கு அடுத்தவங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். அந்த மாதிரி சரியா, தேங்க்யூ வேர் இஸ் யுவர் டேட், உங்கள் அப்பா வைங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. இப்போ வந்து பாப்பா என்ன பண்ணுறான், ஹீஸ் டேக்கிங் பாத், எங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் அங்கிள், நீங்கள் வந்து நினச்சிக்க வெயிட் பண்ணுங்க. ஐ வில் இன்ஃபார்ம் ஹிம், நான் போய் என்ன செய்தேன் சொல்லிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபார்ம்னா நம்ம தகவல் தெரிவிக்க, அவங்க அப்போ உங்களுக்கு தேடி ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு சொல்லுவோம்னா அதுதான் ஐ வில் இன்ஃபார்ம் ஹிம். இப்போ அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இட்ஸ் ஓகேம்மா லெட் ஹிம் கம், அதாவது சரிதான் அவர் வரட்டும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டார். கேன் ஐ கெட் யூ சம் காஃபி டு ட்ரிங்க், நான் வந்து உங்களுக்கு காஃபி எடுத்து வரேன் குடிக்கலாம் அப்படின்னு அவர் கேட்க பாருங்க. கேன் ஐ கெட் யூ சம் காஃபி டு ட்ரிங்க். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, தேங்க்ஸ்மா பட் ஐ ஹேட் காஃபி ஜஸ்ட் நவ், உனக்கு ரொம்ப நன்றி, ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ தான் காஃபி குடிச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் தேங்க்ஸ். இப்போ நம்ம யாரும் பேசும்போது தேங்க்ஸு இந்த மாதிரி வார்த்தை, ப்ளீஸு இந்த மாதிரி வார்த்தை நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அடுத்தவன் என்ன பண்ணுறா பாருங்க, தென் ஹவ் அபவுட் சம் பட்டர் மில்க் அங்கிள், நான் கொஞ்சம் வந்து மோர் கொண்டு வரட்டா, அவள் காஃபி குடிச்சாச்சுன்னு சொல்லிட்டாரு, அப்போ மோர் கொண்டு வரட்டா. உடனே அவர் எனக்கு என்ன சொல்கிறார் பாருங்க, தேட் சுட் பி நைஸ், ஆமாம் அது நல்லாயிருக்கும் கொண்டு வா அப்படின்ட்டார். இப்போ அவன் என்ன பண்ணிட்டா, ஹேர் இஸ் யுவர் பட்டர் மில்க் அங்கிள், இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பட்டர் மில்க் மோரை குடிச்சிட்டா. உடனே அவர் என்ன பண்ணார், இட் இஸ் ரியலி நைஸ் தேங்க்யூமா, இது ரொம்ப நல்லாயிருக்கு, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டாரு. யூ ஆர் வெல்கம் அங்கிள். அப்போ நன்றி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், வெல்கம் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறத இதில் சொல்லியிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி பேசி பாருங்கள், இன்னும் என்னெல்லாம் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொன்னால் இதில் பாருங்க ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் சிச்சுவேஷன். இவங்க எந்த டைமில் என்ன பேசுகிறாங்க பாருங்கள். ஈஸ் யுவர் டேட் ஹோம் அப்படின்னா உங்கள் அப்பா வீட்டில் இருக்காங்களா. இப்போ இதில் வந்து எஸ் அல்ல நோ அந்த மாதிரி தான் அதுக்கு பதில் வரும். இருந்தாக்கி எஸ் சொல்லணும், இல்லை நோ அந்த மாதிரி வரும். கால் யுவர் மேம் அப்படின்னா அம்மாவை கூப்பிடுங்க. இன்ஃபார்ம் யுவர் டேட் தட் ஐ கம் ஹியர், நான் வந்திருக்கேன்னு சொல்லி உங்கள் அப்பாவுக்கு சொல்லு, அதான் இன்ஃபார்ம் பண்ணு, தகவல் தெரிவி. அடுத்து ஐ வாண்ட் டு சி யுவர் டேட், உங்கள் அப்பாவை நான் பார்க்கணும், அதே மாதிரி ஐ வாண்ட் டு சி யுவர் மம்மி அந்த மாதிரி சொல்லிக்கலாம். அடுத்து ஹூம் டு யூ வாண்ட் டு மீட், பாருங்கள் யாரை நீ பார்க்கணும், யாரை நீ மீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஹூம் டு யூ வாண்ட் டு மீட். அடுத்து ஷீ ஹீ கொடுத்துருக்கு, இதை சி வச்சுன்னு சொல்லி பார்க்கலாம், ஹீ வச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் சி இஸ் நாட் ஹோம், அவங்க வீட்டில் இல்லை. ஹீ இஸ் நாட் ஹோம், அவர் வீட்டில் இல்லை. இப்போ ஆம்பளை சொல்லும்போது ஹீ இஸ் நாட் ஹோம், அப்பாவை சொல்லும்போது ஹீ இஸ் நாட் ஹோம், அப்பா எங்கள் வீட்டில் இல்லை. அம்மாவை சொல்லும்போது சி இஸ் நாட் ஹோம், வீட்டில் இல்லை. அதுமாதிரி ஷீ ஹேஸ் கான் அவுட் சைட், அவங்க வெளியே போயிருக்காங்க. அதுமாதிரி ஹீ ஹேஸ் கான் அவுட் சைட், அப்பா வெளியே போயிருக்காரு. அதுமாதிரி சி இஸ் அவுட் ஆஃப் டவுன், அவங்க டவுன் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஹீ இஸ் அவுட் ஆஃப் டவுன், ஊரை விட்டு வெளியே போயிருக்காங்க. அவங்க வெயிட் காத்துருங்க. சி வில் கம் இன் 2 minutes, அவங்க வந்து 2 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. அல்லது ஹீ வில் கம் இன் 2 minutes இந்த மாதிரி பேசிக்கலாம். தேட் சம்மன் ஹேஸ் கம் டு சி யூ, அதாவது உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி என்ன செய்யலாம், நீங்கள் பேசி பழகலாம். இதை வந்து நீங்கள் மாடலாக வச்சுட்டு இன்னும் நிறைய பேசலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.